இங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கடைசல் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலா பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தாங்க பண்ணிட்டு இருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 கத்திரிக்காய் வந்து வெஜ்ஜஸா கட் பண்ணி, அத ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து சின்ன உள்ளி கொஞ்சம், அப்புறம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு புளி. எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ புளி, அந்த அளவுக்கு நான் புளி எடுத்துக்கேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி. நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா, அது நம்ம எல்லாம் வந்து பாயில் பண்ண போறோம்ல, ஒண்ணா வச்சு தாங்க பாயில் பண்ணணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி மிளகு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா, நார்மல் வந்து ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். அதில பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேஸ் ஆன் பண்ணிட்டு, அடுப்பு மேல தாங்க வைக்க போறோம். அடுப்புல வச்சதுக்கப்புறம், ஒரு மண் சட்டியோட அடப்ப வச்சு, அதையும் நம்ம வந்து மூடிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க. தண்ணி இருக்குதா என்னன்னு செக் பண்ணிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நிமிஷம், 40 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆயிடுங்க. இடைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்போ ஒரு இத வச்சு லேடில வச்சு நல்லா குத்தி குழச்சி எடுக்கணுங்க. அப்பதாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த இது பிரிஞ்சால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குழஞ்சு வருங்க. அந்த நமக்கு வந்து இந்த கடைசல் மாரி நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்குங்க. அப்போதாங்க நம்ம இட்லி, தோசையிலலாம் சாப்பிடும்போது சூப்பரா இருக்குங்க. அப்புறம் வந்து ஒரு பேன் வச்சுட்டு, அதில நமக்கு எந்த அளவுக்கு ஆயில் வேணுமோ, அந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் கடல பருப்பு போட்டாச்சுங்க. அப்புறம் கடுகு போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு நம்ம ஜீரகம் கொஞ்சம் போட்டேங்க, சின்ன ஜீரகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் சில்லி கொஞ்சம் போட்டுட்டேங்க, வரமிளகாய். அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதாங்க. கொஞ்சம் லேட்ல எடுத்து நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு, கரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டா கிண்டி விடணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கடைசல் வந்து பண்ணி வச்சுருக்கோங்களங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா கடைசலா இருக்கு. அதுக்கப்புறம் அது மேல தாளிப்ப போட்டு, நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாம் சால்ட் எல்லாமே அதில ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்பம், இட்லி, தோசையோடலாம் சாப்பிட்டீங்கன்னா, சூப்பர் டேஸ்ட்டா இருக்குங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதோட ரிசல்ட் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. சூப்பரான ஒரு மெத்தட் தாங்க இது. பாய்ங்க.